வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ சனி வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம். 2026 ஒரு 138 நாளைக்கு நடக்குது. அது என்ன சார் வக்ரம் அப்படின்னா, ஒரு கிரகம் எப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், அதோடைய வட்ட பாதையில் ஒரு சயின்ஸாகவே சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு பின்னோக்கியும் வரும். அதான் நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி இல்லை, கார் ஓட்டுற மாதிரி தாங்க. முன்னாடியே போய்ட்டு முடியாது, தேவைன்னா பின்னாடியும் வரும். அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் கீர் எடுத்துகிட்டு வராரு சனி பகவான். இது நிஜமாலேயே மேலே அந்த காஸ்மோஸில் இது நடந்துகிட்ருக்கு, ஆர்பிட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்படி பின்னோக்கி வரும்போது என்னென்ன மாறுதல்கள், ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இத்தனை சேஞ்சஸும் எதனால் அந்த கிரக நகர்வாள். இப்போ முன்னோக்கி போகிற கிரகம் பின்னோக்கி வருது. கிட்டத்தட்ட ரேவதி நட்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு உத்திரட்டாதி, அதாவது மீன ராசிக்குள்ளேயே தான், வேறு ராசி உள்ளெல்லாம் மாறல, பாதங்கள் மாறுது. அதனால் என் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுதுன்றது இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டே வாங்க. இது கூட நிறைய பரிகாரங்கள், கோவில் போய் பண்ணுற மாதிரியும் சில பரிகாரங்கள், வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி நிறைய பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றும் கவனிச்சுட்டு வாங்க, யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் எப்படி இருக்குது? நமது எல்லாரும் ஆக ஓகோன்னுவாங்க. ஆனால் நீங்கள் ரிஷப ராசி மக்களை போய் கேட்டு பாருங்கள், ரொம்ப தவிப்பாங்க. என்ன சார் அப்படின்னா, எது ஆரம்பித்தாலும் ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டுருக்கு, நானே டல்லாக இருக்கேன், என்னடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சனி வக்ர பயிற்சி தான். சனி வக்ரம், சனி இதுக்கு முன்னாடி 6 மாதமாகவும் சரி, இல்லை இந்த வக்ரத்துக்கு அப்புறமாகவும் சரி, உங்களுக்கு 3ஆம் பார்வையை பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறார். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னாவே உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான டல்னஸ் இருக்கும், உடம்புல டல்னஸ் இருக்கும். இதுக்கு நான் பரிகாரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுறாங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கணும். நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்குது, நிறைய விதம். அதில் ரிப்பன் கட் பண்ணுறது, துணி கட் பண்ணுறதுலாம் சில பரிகாரங்கள் இருக்குது. அது தொடர்ந்து கட் பண்ணிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும். அது நான் இதில் இன்டர்வியூவாகவே ஒரு நாள் தரேன். ஏன்னா அது டீட்டெயில்டாக சொல்கிற விஷயம். இப்போ ஈஸியாக ஒன்று சொல்லணுன்னா, ப்ளூ கலரில் ஏதாவது ஒரு துணி வாங்கிக்கோங்க, இல்லை ரிப்பன் வாங்கிக்கோங்க. தினமும் கொஞ்சம் சும்மா கட் பண்ணி ஒரு 10 பீஸாக சின்னதாக கட் பண்ணி நீங்கள் டஸ்ட்பினில் போட்டே வாங்க. இது பேசிக். நான் சொல்கிற பரிகாரம் பேசிக், ஆனால் சூப்பராக வேலை செய்யும். ஆயிரக்கணக்கான பேர் இதை ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக வேலை செய்யும். இதை தாண்டினா உங்கள் ஜாதகம் எனக்கு பார்க்கணும், தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து எந்த கிரகம் எதோடு சேர்ந்துருக்குன்றதை பார்த்து ஒன்றும் அட்வான்ஸாக தருவேன். ஆனால் ஜென்ரலாக நீங்கள் இப்போ சனி பகவானால் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அந்த ப்ளூ கலர் கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு யோகமாக இருந்தால் வேண்டாம். எனக்கு என்ன சார், இல்லை சார் இந்த டைம் தான் சார் பயங்கரமாக வருது பணம், ஐம் ஹாப்பி சார் அப்படின்னா ஓகே. கஷ்டமாக இருக்குன்னு போது இதை பண்ணுங்கள், சூப்பராக வேலை செய்யும். டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு இந்த நேரத்தில் ஸ்டாண்டர்டான விஷயங்கள் நிறைய நடக்கும். சனி பகவானை எல்லாருமே கெட்டதுன்றோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என் ஃப்ரெண்டுலாம் இருக்கான், அந்த 7.5 வருஷத்தில் தான் அவன் கல்யாணம் பண்ணால், வீடு கட்டினா, குழந்த பிறந்தது, ப்ரமோஷன் கிடச்சிது, அவனுக்கு நிறைய நல்ல விஷயம் எனக்கு சனி பயிற்சி தான் நடக்குது, சரிங்களா? ஆனால் சனி பகவான்றவர் நிறைய நல்லது செய்வார். எதை பண்ணணுன்றது தெரியணும், அவ்வளவுதான். இப்போ சனி பகவான்னா என்ன, ஸ்டாண்டர்ட், ஸ்லோ. இப்போ எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஸ்டாண்டர்டான விஷயம், கல்யாணம் ஸ்டாண்டர்டு, புத்திர பாக்கியம் ஸ்டாண்டர்டு, இதெல்லாம் ஸ்டாண்டர்டான விஷயம். இப்போ உங்களுக்கு இப்போ ரிஷபமுக்கெல்லாம் 7ஆம் வீடு சூப்பராக இருக்குது. குரு பகவான் வேறு பார்த்துட்ருக்கார், உங்களை சனி பகவான் வேறு இன்னொரு சைடு பார்த்துட்ருக்கார். இந்த டைமில் கல்யாணம் ட்ரை பண்ணுங்கள், சரிங்க? கல்யாணம் ரொம்ப 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 சிறப்பாக நடக்கும். ஏன்னா இதெல்லாம் சனி பகவான் நடத்தி வைக்கிற டைம் இது, சரிங்களா? அதனால் கல்யாணம் ட்ரை பண்ணலாம். சில பேர் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு கேட்பாங்க. விளையாட்டு கேட்குறதா சிரிச்சிட்டு விட்டுற வேண்டியதான். பட் சீரியஸாக யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் பண்ணலாம். நிறைய பேர் மறுமணத்துக்கு தேடுவீங்க, மறுமணத்துக்கு ட்ரை பண்ணலாம்.
மறுமணத்துக்கும் இப்போ வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா? இது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணலாம். யாராவது லவ்வை கல்யாணமாக மாற்றணும்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரிஷபராசி நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சுக்கிரன் வீடு அழகாக இருக்கும், முகம் அழகாக இருக்கும், நல்லா பேசுவாங்க. அதனால் அவங்களும் மற்றவங்ககிட்ட ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க, மற்றவங்களும் இவங்ககிட்ட ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதனால் யாராவது இதுக்கு லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை நான் கல்யாணமாக மாற்றணும் அப்படின்னா டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தாராளமாக பண்ணலாம். இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு நிறைய விஷயத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இது ஒன்று. சரி, வேறு என்னென்ன விஷயம் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, தொழில் முன்னேற்றம். தொழில் முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அதையும் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். சரி, இதெல்லாம் ஒன்று. இப்போ எனக்கு வந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் சார்? ஒன்று வந்து நான் இந்த சொன்ன துணி கட் பண்ணுறது, ரிப்பன் கட் பண்ணுறது, இல்லை துணி கட் பண்ணுறது, இது ஒரு பரிகாரம் ஃபேன்டாஸ்டிக்காக வேலை செய்யும். அடுத்து ஒரு பரிகாரம் அப்படின்னா, இந்த ரிஷப ராசி லக்னத்துக்கு அதிதேவதை யார் அப்படின்னா, இவங்க வந்து லக்ஷ்மி அம்மா தான். பொதுவாக இந்த ராசி கட்டம் இல்லை இந்த மண்டலத்துக்கு அதிதேவதைனா லக்ஷ்மி தாயார் தான். உங்களோட நட்சத்திரங்கள் பொறுத்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் மாறும். ஆனால் இது பொதுவாகவே இந்த லக்ஷ்மி தாயாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, இது ஒன்று. அடுத்து வேறு எந்தெந்த தெய்வம்? கிருஷ்ணரை வழிபாடு பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. கிருஷ்ணர்ன்றதே சனி பகவானுடைய ஆற்றல் அதிகமாக கலந்தது. அதுதான் கருநீல கண்ணன்னு சொல்கிறோம். அதுவும் இந்த பாம்பு மேலே, காளிங்கநாதர் மேலே டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப 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 பவர்ஃபுல். நான் இப்போ ரீசெண்டாக ஒருத்தரோட கிளைண்ட்டு வீட்டு போயிருந்தேன். அவங்க வந்து கேரளாவில் இந்த மன்னர் வம்சங்களில் அந்த குடும்பத்தில் வரவங்க. அவங்க வீட்டில் ரொம்ப 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 பழமையான இந்த காளிங்க கிருஷ்ணருடைய ஃபோட்டோ பார்த்தேன். இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே மெய் செலுத்துருச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி ரூபங்கள்லாம் சனி வக்ர பயிற்சி நடக்கும்போது பயங்கரமாக உங்களுக்கு வேலை செய்யும். அதனால் ரிஷபராசி தாராளமாக இதை பண்ணலாம். இதை பண்ண உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப இனிமையாகவும் நிறைய நல்ல, அதான் கல்யாணம் இருந்ததுன்னா ரொம்ப நல்ல விஷயமாகவே மாறும் உங்களுக்கு. இப்போ சனி பகவானுக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து எல்லாமே ஒரு பொதுவான விஷயங்களாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இதில் வந்து நிறைய வித பரிகாரங்கள். இப்போ ஜென்ரலாக பரிகாரங்கள்லாம் என்ன சொல்லுவோம்? கோவிலுக்கு போவோம், சனீஸ்வர பகவானுக்கு போவோம், எள்ளு விளக்கு போடுவோம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது பல ஆயிரம் வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். கூடவே சில மலர் மருந்துகள் சொல்லியிருக்கேன். கூடவே சில வண்ணங்கள். நீங்கள் எப்போவுமே என்னை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரெட் கலரில் இருப்பேன், இல்லை எல்லோ கலரில் இருப்பேன். ஏன்னா ஒரு வண்ணத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அது உங்களுடைய மைண்டை மாற்றும், உங்களுடைய வாழ்வியலையே அது மாற்றும். ஸோ உங்களுக்கு சில வண்ணங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நிறைய தெய்வங்கள், கோவில்கள் சொல்லியிருக்கேன். அது வந்து சனீஸ்வர பகவான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னேன், அந்த மாதிரி கிடையாது. ப்ராப்பர் கால்குலேஷன். ஒரு ராசிக்குள்ளே இப்போ சனி பகவான் இருக்கார், எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அந்த காம்பினேஷனை வச்சு தான் ஒரு ரூபத்தை சொல்லியிருக்கேன். சிவன்லேயே 1008 ரூபத்துக்கு மேலே இருக்குது. பைரவர்லேயே 64 ரூபத்துக்கு மேலே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு கடவுள்லேயும் பல ரூபம் இருக்குது. அதில் எந்த ரூபத்தை வழிபட்டால் எனக்கு நல்ல பயன் சீக்கிரம் வரும்ன்றதை உங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கேன். இதுவே எப்படின்னா பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே 2 கோடி பேர் இருப்பாங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே தான் சனி பகவான் தொடுவார். இப்போ மீனத்தில் இருக்கான்னா உலகத்தில் இருக்க எல்லா மீன ராசிக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு தான் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த தன்மைகள் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு வீட்டில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பரிகாரங்கள் இன்னும் டீப்பாக வேணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என் கீழே என் நம்பர் இருக்குது, அதுக்கு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, சனீஸ்வர பகவான் அப்படின்றவர் எல்லாருமே பயப்படுறோம். அப்படி இல்லைங்க, அது சொல்லுவாங்க சனி கொடுத்தார் யார் தடுப்பார் அப்படின்வாங்க. முதல்ல பயத்தை ஓரவைங்க. இவர் யார் அப்படின்னா, இவருக்கு நம்ம மேலே கோவம்லாம் கிடையாது. நம்ம என்ன வேலை பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் அவர் கொடுக்குறாரு. அப்போ கஷ்டப்படுறோன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ அதை சரி பண்ணாலே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறும். ரொம்ப பேசிக் கான்செப்ட். இவர் மேலே ஒரு பயம் இருக்குன்னா, இவர் ஹாப்பி மூடில் எங்கே இருக்காரோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. நான் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். மங்கள சனீஸ்வரர். இதை வந்து நான் பொதுவாக நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் மங்கள சனீஸ்வரர் எங்கே இருக்காருன்னா போய் வேண்டுங்க. எல்லோரும் திருக்கொள்ளிக்காடு போவோம்.
அது ஓகே. அதை தாண்டி ஜேஷ்டா தேவி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான் எல்லாமே மங்கள சனீஸ்வரர் தான். இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நான் தனியாக இதுக்கு கிளாஸே நடத்துகிறேன். தாராளமாக என் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அந்த கிளாஸை சேர்ந்துக்கோங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சனி பயிற்சி எல்லாருக்குமே நல்லதாகவே அமைய அந்த எல்லாம் வல்ல ஜேஷ்டா தேவி சனீஸ்வர பகவான் அவங்க பிள்ளைங்க மாந்தி குழுகன் எல்லாரும் நம்மளுக்கு எல்லா நல்ல அருளும் செய்ய டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.